ஸோ மேட்ச் பிட்வீன் முல்லை நகர் வர்சஸ் அம்மன்பேட்டை ரெண்டு டீமுக்கான மேட்ச் 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. டோர்னமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் போல் டிசைடர் மேட்ச். ஓடிங் பேட்ஸ் பண்ணால் செகண்டில் சுரேஷ், நான் சைக்கில் வினோத். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கோவிந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன். இந்த மேட்ச் 8 ஓவர் கொடுத்துருக்காங்க. எக்ஸலன்ட் டெலிவரி, நல்லா போட்டிருக்காரு. முதல் பந்தே டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போயிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் கையில் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். 2 ஓவரில் டாட் பால். பேக் டு பேக் முதல் 2 பந்தே டாட்டா போட்டிருக்காரு கோவிந்த். தேர்ட் ஒன் அந்தளவு தெளிவாக கனெக்ட் ஆகி போகலன்னு சொல்லலாம். பந்தே வந்து பேட்டில் மோதுச்சு, அந்தளவு வேகமாக போட்டிருக்காரு கடந்த பந்தில் கோவிந்த். ஒரு சிங்கிள். ஒனே பஸ் ஒன் இருந்தால் வினோத் ஆன் சைக். பாலோட ஃபோர்த் ஒன். வேகமாக போட்டிருக்காரு, அது வேகமாக பேட்ஸ்மேன் டைமிங்கே கிடைக்கல. டாட் பால். பாலோட ஃபிஃப்த் ஒன். குத்துநேரத்தில் இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒயிடு போயிருக்கு. ஃபிஃப்த் ஒன் ரீபால். சான்ஸ் பார், செம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடுறாங்களா? 2 ஃபீல்டர் ஒன்று கொண்டாங்க. ஒருத்தர் லிமிட் கேட்டு கேட்சை தெளிவாக பிடிச்சிருக்காரு. முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு முதல் ஓவர்லேயே இங்கே கோவிந்த். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் கண்ணன். முதல் பந்தே அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் பார் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கேட்சை பிடிச்சிருக்காரு லைனில் வச்சா. இங்கே விக்கெட்டு. அடுத்த 2 பந்தையுமே விக்கெட்டாக போட்டிருக்காரு. இங்கே முதல் ஓவருக்கு 2 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட 6 வந்திருக்காரு. வெரிசன் போலர் 2 ஸ்டெப்பில் ஒரு மாதிரி திருக்கி போடுவார்னு சொல்லலாம். முதல் பந்தே அடிச்சிருக்காரு. கவர்ஸில் ஃபீல்டரை வச்சு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே எஸ் விக்கெட்டு. டீம் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே ஸோ போன மேட்ச் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனால் சுரேஷோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாரும் போய் அங்கே அந்த ஃபீல்டரை அப்ரிசியேட் பண்ண போய்க்கிருக்காங்க. ஏன்னா வேல்யூபிள் கேட்ச் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் விஷ்ணு. இங்கே ஃபுல் டாஸ் கரெக்டாக கூட்டிட்டாருங்க. பாஸாக கூட்டியிருக்காரு. 6 போயிடுச்சு. இங்கே சைட்டவே அந்த கல்லில் போய் குத்திருக்கு. அவளோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஃபுல்லாக மறுகி வந்தார். ஒரு சிங்கிள் ஓட்டாங்க பாஸ். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் ஏந்திருக்காரு. லாங் ஆஃப்ல இதுக்கு முன்னாடி கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. இந்த முறையும் விடுவானா அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருக்காரு. முதல் ஓவரில் 2 விக்கெட், அடுத்த ஓவரில் 2 விக்கெட்னு 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி ஆட பார்த்துருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா, ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா விரட்டி போய்க்கிருக்காரு. இல்லைங்க, ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் எஃபோர்ட்டிங்க. இது வரைக்கும் 2 அங்கே அடித்து விக்கெட்டுக்கு அடுத்து மாற்றுறாங்களா? இல்லைங்க, எக்ஸ்ட்ராவும் ஃபீல்டர் இல்லை பின்னாடி அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரியை போயிடும்னு நினைக்கிறேன் ஓவர் த்ரோலாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட இருந்து மொத்தமாக இந்த பாலில் கிட்டத்தட்ட ஓடியே 4 ரன்னை கடந்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. சூப்பர் டெலிவரி. ஸோ டாட் பால் டு எந்த ஓவர். 2 ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் பட அஜித் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா எஸ் விக்கெட்டு. ஸோ அடுத்த பவுலர் வந்து உடனே விக்கெட்டை எடுத்து கொடுக்குறான்னு சொல்லலாம். முதல் பந்திலே இங்கே ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ் பண்ணால் இங்கே தம்பு வந்திருக்காரு. விக்கெட் எடுத்துட்டாருங்க. 3 பவுலரும் அவங்களோட ஓவரில் 2 விக்கெட் அள்ளி குவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அஜித் முதல் 2 பந்திலே அந்த 2 விக்கெட் அள்ளி குவிச்சிருக்காரு. நீ பேட்ஸ் பண்ண சைக் ஹாட்ரி விக்கெட் பால் திருப்பி விட்டுருக்காரு. குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். பாலோட ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பிட்டாருங்க. பார்த்தா கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும். ஆளே இல்லாத திசையில் பவர் பிளேலாம் கரெக்டாக ஆட்டார். ஒரு விக்கெட்டுக்கான தேடலில் பவுண்டரி போயிருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் நோ சொல்லிட்டாரு. 2 ஓவரில் டாட் பால். பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் மறைச்சிட்டாரு. கண் பந்தையும் கரெக்டாக அடிச்சுட்டாருங்க. இங்கே ஸோ பவுண்டரியோட 3வது பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு மேட்சுக்கான 4வது ஓவர். அந்த 4வது ஓவர் பட இங்கே 6 வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் விக்கெட் எடுக்கிறாங்களா? எஸ், பவுலரே எடுத்துட்டாருங்க. முதல் பந்திலே ஒரு விக்கெட். கௌதம் வந்திருக்காரு, நீ பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. 1 மோர் டாட் பால். பேக் டு பேக் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட ஃபிஃப்த் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் தாண்டிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு. இங்கே 6.
ஒரு மாதிரி ப்ரெஷரை பில்ட் பண்ணிக்க இந்த நேரத்தில் 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. லாஸ்ட் ஒன் சூச்சிக்கு பேட்டில் பண்ணலங்க. ஸோ இந்த ஓவரில் முதல் பந்து விக்கெட்டு, அடுத்து 3 டாட்டு, ஒரு 6, ஒரு டாட்டுன்னு மொத்தமாக 6 ரன் அடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 29 அடிச்சிருக்காங்க 7 விக்கெட்டையிலேருந்து. மேட்சுக்கான 5வது ஓவர் போட கோவிந்த் வந்திருக்காரு. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் மர்ரீச் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். கேட்சுக்கு ஃபீல்டர் வர முடியுதான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு 6. அதுக்குள்ளே 1, 2வது ரன்னு ரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 2 ரன். தேர்ட் ஒன் இந்த மாதிரி நேருக்கு நேர், இதுவும் நோ மேன்ஸ் லேண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ரெஸ்ட் பண்ண முடியுதா, சிங்கிளோட ஸ்டாப் ஆகுன்னு பார்த்தா இங்கே த்ரோவா அடித்தாங்க, வந்துட்டாருங்க உள்ள. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, நான் தாண்டி போயிருக்கு ஒயிட். நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட், பவுலரே போஸ்டார் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கூட்டி விட்டுருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்காது. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். இந்த ஓவர் விக்கெட் இல்லாத ஓவராக மாறுமான்னு சொல்ல வந்தேன். எஸ் மாறி இருக்கு, ஏன்னா கேட்சை விட்டாங்க, கையில் போன கேட்சு. ஸோ போட்ட 5 ஓவர்லேயே விக்கெட் இல்லாத ஒரே ஓவர் அப்படின்னு சொல்லலாம். லைஃப் ஏற்படுத்தி கொடுத்தாரு பவுலர், ஆனால் ஃபீல்டர் விட்டாங்க. 5 ஓவர் முடிஞ்ச மேலே 36 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கு 6வது ஓவர் பட அஜி வந்திருக்காரு. முதல் பந்தே ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. இது கேட்சை பிடிக்கிறாங்களா, ரொம்ப தூரமாக பெரட்டி வந்து ரிஸ்க்கான கேட்சை கரெக்டாக ஈஸியாக பிடிச்சார் கோவிந்த். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு. நீ பேட்ஸ் பண்ணா எங்கள் மதி. டாட் பால். தேர்ட் ஒன் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக அங்கே அடித்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். கையிலே வச்சுட்டாங்க, வைக்க சொல்லிட்டார் அஜி. நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப லோ கேப்டாக வந்துருச்சுங்க. போன பால் நோ பால் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரீ பால் தெளிவாக போட்டார். நெக்ஸ்ட் ஒன் தேவையான விக்கெட், அந்த ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். 9வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் வைடு. டிஃபன்ஸ் மைண்ட் செட், ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. சிங்கிளுக்கு அப்புறம் அவங்களே ஓட யோசிப்பாங்க, ஏன்னா கடைசி விக்கெட் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. சிங்கிள் டு எண்ட் ஓவர். 6 ஓவர் முடிஞ்ச மேலே 40 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் ரிமைனிங் இருக்குது. அந்த ஒரு விக்கெட்டை வச்சு எத்தனை ரன் அடிக்கிறாங்க பார்க்கலாம். 7வது ஓவரோட முதல் பந்து புத்தனத்திலிருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்லா போட்டிருக்காங்க. முதல் பந்து டாட் பால். செகண்ட் ஒன் சேஃபாக தட்டிட்டு ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள். ஸோ மதி அவர் தான் ஸ்ட்ரைக் எடுக்க சொல்லி வெளிலேருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பவுலர் கைக்கே தான் போயிருக்கு. 2 ஓவரில் டாட் பால். 4th ஒன் அகைன் ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட் பால். பாலோட 5th ஒன் வைட். அகைன் வைட். நெக்ஸ்ட் ஒன் பிகைன் த ஸ்டம்பில் அடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் 6 இருக்காரு. ஒவ்வொரு ரன்னும் வேல்யூபிள் ரன்னு உணர்ந்துருப்பாங்க. சிங்கிள். எனக்கு தெரிஞ்சு காற்று ஹெவியாக அடிச்சுக்கிறதுக்கு மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக கருள் முயில் சூழ்ந்து இருக்குது. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஒய்டு. லாஸ்ட் ஒன் அது கேப்பில் போயிருக்கு. பேட்டெல்லாம் பறக்க விட்டு ஓடி இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி கொட்டாய் இருந்துச்சு. அந்த கொட்டாயை இப்போ அடித்த காற்று பறக்க விட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். 7 ஓவர் முடிஞ்ச மேலே 46. பேட்டில் திருப்பி விட்டுருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பாக விரட்டி போய்க்கிருக்காங்க. ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க. 1, 2வது ரன்னு ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் முதல் பந்துலேயே ஒரு 2 ரன். செகண்ட் ஒன் 1 ரனில் பேட்டை விட்டுருக்காரு. கடைசி நேரத்தில் ஒரு சிங்கிள். பாலோட 3rd ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பட்டுச்சு. அங்கே அடிக்கிறாங்களா இல்லைங்க, சிங்கிள். 4th ஒன் அகைன் கேப்பில் தெளிவாக பிளேஸ் பண்ணிட்டு ஓடி இருக்காங்க. 1, 2வது ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்களா. ஸோ பவுலர் விரட்டி எடுக்கிறதுக்குள்ளே ஓடி எடுத்துட்டாங்க. 2 ரன்.
பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேப்பில் போயிருக்கு. சிங்கிள். ரெண்டாவது ரன் ரஷ் பண்ணிடுறாங்களா? அடித்தா விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்க்கும்போது உள்ளே போயிட்டாருங்க பேட்ஸ்மேன். 2 ரன். லாஸ்ட் ஒன். ஸோ விக்கெட். கடைசி பந்தில் விக்கெட்டாக எடுத்துட்டாங்க. ஸோ தேடிக்கு இருந்தால் அந்த ஒரு விக்கெட் 2 ஓவருக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியல 54 அடிச்சிருக்காங்க. 55 டார்கெட். பவுலிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது 6, நான் ஸ்ட்ரைக்கில் கோவிந்த். முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சுரேஷ். 55 டார்கெட். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். உருண்டே வந்துச்சுன்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்களா? விரட்டி போய்க்கிட்டு இருக்காரு. பவுண்ட்ரி போகலைங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஆனால் 3வது ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஓடி முடிச்சிட்டாங்க. பேட்லேயே படலைன்னாலும் அவங்களுக்கு தேவையான ரன்னு முதல் பந்தில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். 3 ரன். காற்று செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். லெக் சைட்லாம் தூக்கி விட்டாலே 6 அந்த மாதிரி தான் இருக்குது காற்று. அவரோட தேர்ட் ஒன். நிற்கவே முடியாத அளவுக்கு நம்மளே தூக்குற மாதிரி காற்று அடிச்சுக்கிறதுக்கு. ஒரு ஃப்ளிக்கு தூக்கி விட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரி போகலை. நல்லா ஸ்டாப். ஒரு சிங்கிள். காற்று எப்படி அடிச்சுக்கிறதுக்குன்னா அந்த வேகமே அப்படியே பாருங்கள் நிற்கிற இடத்துலேருந்து போய்கிட்டே இருக்குது. அந்தளவு வேகமாக அடிச்சுக்கிறதுக்கு காற்று. அவரோட நெக்ஸ்ட் ஒன். மறைச்சு ஆட பார்த்தாரு. டைமிங் கிடைக்கல. டாட் பால். ரொம்ப நேரமாக சைடில் இருக்க படுது ஆடிக்கிட்டே இருக்குது. ஆனால் என்ன பறக்கல. பறந்துட்டுனா வீடியோ அவுட் பண்ண பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நெட்டையில் ஃபுல்ஃபில் ஆகுறது கஷ்டம். ஒரு வேளை நெட்டையில் நடக்கலன்னா ஃபைனல் டேல நடக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர். நல்ல வேளை நான் சைக்கிள் தப்பிச்சிட்டாரு. காற்றுல ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி நின்னாரு. பந்து அவரை நோக்கி வரவும் ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சிட்டாரு. ஒரு சிங்கிள். அதே இடத்துல கடந்தாலும் குயிக்கராக ஒரு சிங்கிள் அவுட பார்த்துருக்காங்க. வினோத் கையில் எடுத்து வச்சுட்டாரு. ஏன்னா பேக்கப் இல்லை. அடித்து ஒருவேளை பவுண்ட்ரி போயிட்டா என்ன ஆகுறதுன்னு பார்க்குறதுனால. ஸோ இந்த ஒரு சிங்கிளோட ஒரு ஓவர் முடிஞ்சு டேவும் முடிஞ்சு. ஏன்னா காற்று ரொம்ப அடிக்குது. மழையும் சாரல் மாதிரி வீச ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும்போது ஸோ மேட்ச் ஃபைனல் டேயில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்துடன் இன்னைய டே டாட்டா பை பாய். தொடர்ந்து மேட்ச் கண்டினியூவாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. டே 2ல் இருக்கோம். கண்டினியூ மேட்ச். மொதல் மேட்சாக போட்டிருக்காங்க. இப்போவுமே ஒரு மாதிரி தூரலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நேற்றுக்கு 6 ரன் அடிச்சிருந்தாங்க. இப்போது 7 ஓவருக்கு 49 அடிக்கணும். ரெண்டாவதோட ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்தே ஒரு ஃப்ளெக்கு மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. பவுண்ட்ரி போயிருதா? எஸ், தாண்டி போயிடுச்சுங்க. முதல் பந்தே ஒரு பவுண்ட்ரி. ஸோ இன்னேடே இந்த பால் பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே கோவிந்த். செகண்ட் ஒன். சான்ஸ் ஃபார். அங்கே ஃபீல்டர் கேட்சை பிடிக்க முடியலங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. ஸோ என்னடே ஃபுல்லாகவே அவுட் ஃபீல்டு ரொம்ப ஈரமாக தான் இருக்க போகுது. பவுண்ட்ரி அப்படிங்கிறது ரேரான விஷயமா இருக்க போது. நிறைய பால் தேங்கி கூட நிற்கும். ஆனால் நேற்று சரியான மழை. இந்த பால் ஒரு சிங்கிள். அஜித் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன். முதல் பந்தே ஆசாருங்க. ஒரு ஃபுல் ஷாட். வெயிட் பண்ணி நின்னாரு. ஒட்டச்சு போடவும் தெளிவாக ஆட்டாரு. ஒரு 6. குயிக்கராக 3 பந்தில் 10 ரன்னை கொண்டு வந்துட்டாங்க இங்கே அமன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை பாயிண்ட்ல ஒரு விலாஸ் இருக்காரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பால் டிராவல் ஆகி போகிறது கஷ்டம் தான். பால் ஸ்லோவாகிடுச்சு. ஃபீல்டரும் கரெக்டாக போயிருந்துருக்காங்க. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஃபுல் ஷாட்டுக்கு ரெடியாக இருந்தார். ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கேட்சை பிடிச்சிடறாங்களா? பின்னாடியே போனார். ஃபுல் ஷாட்டுங்க. இங்கே 6 அடித்த பேட்ஸ்மேன் அஜித்தோட விக்கெட் இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் 6. நேற்று ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தார். டாட் பால் டு எந்த 2 ஓவர் முடிஞ்ச வேலை 19 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட சுரேஷ் லாப்டர் ஒன் ஏந்திருக்காரு. தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே இல்லை நின்ன இடத்துக்கே கேட்ச் ப்ராக்டிஸாக போயிருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வருத்தப்படுவார். அடித்து பார்த்துருக்கலாமோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத. நியூ பேட்ஸ்மேனாக நந்து வந்திருக்காரு. வரட்டி ஆட பார்த்தாரு. இதுவும் கேட்சுக்கு தாங்க போயிருக்கு. எஸ், நல்ல டேக்கன். 1 more விக்கெட். அடுத்தடுத்து விக்கெட் எடுத்துக்கிருக்காரு இங்கே. ஸோ இந்த மேட்ச்சில் பெரிய அளவில் பேட்டிங்கில் எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. சுரேஷ் பவுலிங்கில் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டீமுக்காக. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஹார்திக் பால். எஸ், ஹார்திக் விக்கெட் எடுத்துட்டாருங்க இங்கே.
ஸோ 3 விக்கெட் எடுத்து கலக்கியிருக்கான்னு சொல்லலாம் இங்கே சுரேஷ். ஒரு பக்கம் நான் செக்கிங் எண்ணில் ப்ரெஷராக கண்டிப்பாக இருப்பார் ஆறுமுகம். ஏன்னா வர்ற பேட்ஸ்மேன்லாம் இங்கே விக்கெட்டாக பறிகொடுத்து போய்க்கிட்டு இருக்காங்க. நீ பேட்ஸ்மேனாக இங்கே சூர்யா வந்திருக்காரு. அகைன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா வினோத் டைவ் அடித்து பார்த்துருந்தா மட்டும்தான் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக இருந்திருக்கும். அவர் அங்கே அடிக்க பார்த்துருக்காருங்க. ஸோ அவரோட வேலை இங்கே கரெக்டாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். வினோத் என்னடா கேட்ச் பிடிக்காம லேசியாக நின்னாரேன்னு பார்த்தேன், இங்கே விட்டு அங்கே பிடிச்சிருக்காரு. வாட் அ விக்கெட்டுங்க, வாட் அ இன்டெலிஜென்ஸ். கீப்பர் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு, எதிர்பாராத விதமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே அவர் எதிர்பார்த்ததை சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்காரு. இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுங்க. வாட் அ ஓவரிங்க, ஒரே ஓவரில் மேட்சோட மொமெண்ட் அப்படியே இந்த பக்கமாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்கே வாட் அ பவுலிங் இங்க சுரேஷ். 3வது ஓவரோட லாஸ்ட் ஒன். இது வரைக்கும் 6 விக்கெட்டு, இந்த ஓவரில் மட்டும் 5 விக்கெட்டு. அடுத்த விக்கெட்டானு பார்த்தா வாய்ப்பு இல்லைங்க, ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. ஸோ மேட் இன் வித் 5 விக்கெட்டு இந்த ஓவரில் எடுத்து கொடுத்துருக்காரு சுரேஷுக்கு. அதில் 4 விக்கெட் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மாதிரி மேட்சோட மொமெண்ட் செம்மையாக ப்ரெஷரை பில்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பக்கம் 60% இருந்துச்சு பேட்டிங் பக்கம். ஸோ அதை அப்படியே இங்கே மாற்றி 75-25 மாற்றிட்டாரு வின்னிங் பர்சன்டேஜா. சூப்பர் ஓவர். நாக வந்திருக்காரு அடுத்த பவுலரா. முதல் பந்தே அடிச்சாருங்க. ஸோ 5 விக்கெட்டோட தாக்கம் எந்த விதத்தில் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை வெளிப்படுத்துகிற மாதிரி அடிச்சிருக்காரு. முதல் பந்திலே இந்த ஓவரில் ஒரு 6. ஸோ நேற்று நாகு நல்லா போட்டு இந்த பவுலர், அவருக்கு எகைன்ஸாக இங்கே முதல் பந்தே ஒரு 6 தைரியமாக அடிச்சிருக்காரு. செகண்ட் ஒன். இந்த முறை ஹைட் தாங்க போயிருக்கு. கேட்சை பிடிச்சிடறாரு அங்கே ஃபீல்டர் ரெடியாகவே என்னார் பாலுக்கு புடிச்சாருங்க. இங்கே 7வது விக்கெட்டை பிடிக்கிறாங்க முல்லை நகரிங்க. ஒரு மாதிரி செம்மையாக ப்ரெஷர் அடுத்தடுத்து பில்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ போன பால் 6 அடிச்சு கொஞ்சம் லைட்டாக மொமெண்ட்டை மாத்திர மாதிரி தெரிஞ்சு அடுத்த பாலில் விக்கெட் எடுத்து ரிவென்ஸ் கொடுத்துட்டாருங்க இங்கே நாகு. நெக்ஸ்ட் ஒன். அகைன் அதே ஃபீல்டரானு பார்த்தா அந்த ஃபீல்டர் தலையை தாண்டி போயிருக்கு. ஸோ பாலையும் விரட்டி அதே ஃபீல்டர் பிடிச்சார் அப்படிங்கிற பட்சத்தில் விக்கெட்டுக்கு கூட வாய்ப்பா இல்லைங்க. கொடுன்னு ஓட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா இதுவும் கேப்ல அந்த ஃபீல்டரால் பிடிக்க முடியல. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். டிபன்ஸ் மைண்ட் செட். ஸோ சென்சிபிளாக ஆடி இருக்காரு. இப்போ இந்த நேரத்துக்கு மேட்சுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். விக்கெட் எடுத்துட்டாருங்க. ஸோ கலக்கியிருக்காருன்னு சொல்லலாம். 8வது விக்கெட்டு எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே. ஸோ இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சாமையில் 29 அடிச்சிருக்காங்க அம்மன்பேட்டை. ஸோ மதி வந்திருக்காரு 24க்கு 25. பால் மேட்சாக இருந்தாலும் விக்கெட் 2 தான் இருக்குது. மதி சதி செஞ்சு விக்கெட் எடுக்கிறாருன்னு பார்த்தா விக்கெட்டுக்கான அப்பீல் டாட் பால் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன். நேருக்கு நேர் போயிருக்கு. லாங் ஆனில் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் கால் இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்டம்பில் போட்டிருக்கோம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். எக்ஸலண்ட் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். பவுலர் கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா பிடிக்க முடியலங்க, கொஞ்சம் மேலே தான் போயிருக்கு. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் தரையாக பாஸாக போயிருக்கு. 2 ரேஸ் பண்ண வாய்ப்பாக இருக்கான்னு பார்த்தா சிங்கிள் நினைக்கிறேன். 5 ஓவர் முடிஞ்சாமல் 33 அடிச்சிருக்காங்க. எப்படி இருக்க 18 பாலுக்கு 22 அடிக்கணும். அகைன் நீங்கள் நாகு வந்திருக்காரு பவுலிங்கில். நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள். 2வது ஒன்று ரெஸ்ட் பண்ணிட்டாங்க. குயிக்கராக ஓடிருக்காங்க 2 ரன். செகண்ட் ஒன். உடம்புல பட்டிருந்தாலும் குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். அகைன் கேப்பில் ஒரு மாதிரி சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். அங்கே ஃபீல்டர் விட்டு எடுக்க பார்த்தாரு, அதுக்குள்ளே விட்டு கொடுக்காம 2 ஓடி எடுத்திருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன். தேர்ட் மண்ணில் தெரிஞ்சு வந்திருக்கு. அங்கே ஃபீல்டர் ரெடியாகவே போய் பாலுக்கு என்னான்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். செம்புக்கும் மேனுக்கும் நடுவில் வந்திருக்கு, காலுக்குள்ளே பூந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஒரு டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன். உடம்புல பட்டிருக்கு. அப்படி இருந்தும் குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் டு எண்ட் ஓவர். 6 ஓவர் முடிஞ்சாமையில் 40 ரன் அடிச்சிருக்காங்க. 12 பாலுக்கு 15 அடிக்கணும். முதல் பந்தே அடிச்சிருக்காரு கவர்ஸில். அங்கே விஷ்ணு கையிலே போயிருக்கு. ஒரு சிங்கிள். 11 பாலுக்கு 14.
நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கு வர முடியுதான்னு பார்த்தா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க ஃபீல்டர். கீப்பருக்கு அடிச்சிருக்காருங்க தெளிவாக தருவா. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி சுத்த பார்த்துருக்காரு. டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்க. ஃபோர்த் ஒன் மறுச்சு ஆட பார்த்துருக்காரு. 2 ரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா, சிங்கிளோட சாப்பிட்றான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. எஸ், குயிக்கராக வந்திருக்காரு. இந்த பால் 2 ரன். ஸோ முதல் 4 பாலுக்கு 4 ரன் கொண்டு வந்துட்டாங்க. ரிமினி இருக்க 8 பாலுக்கு 11. 8 பாலுக்கு 11. எக்ஸலன்ட் டெலிவரி. முக்கியமான இடத்துல டாட் பாலாக விக்கெட்டுக்கு வாய்ப்பு பண்ண பார்த்தா நாட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ கீப்பர் ரன் அவுட் ட்ரை பண்ணதில் ஒரு விக்கெட் ரன்னு ஓட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே. ஸோ இதையும் ரன்னாக மாற்றிட்டாங்க. 7 பாலுக்கு 10. கையில் பட்டு போயிருக்கு. இதுவும் ஒரு குயிக்கராக ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், சிங்கிள். இந்த ஓவருக்கு 6 பாலுக்கு 6 ரன்னை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ 6க்கு 9. கடைசி ஓவர் மேட்சை மாற்றிட்டாங்க. கடைசி 6 பாலுக்கு 9. ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. லாங் ஆஃப் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. 1-2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே ஓடிட்டாங்க. இங்கே பிடிச்ச அஸ்டாரா செக் பண்ணி கொடுப்பாங்க. எஸ், விக்கெட் கொடுத்துருக்காங்க முக்கியமான நேரத்தில் இங்கே. ஸோ முதல் பந்தே விக்கெட்டு. ஸோ ரொம்ப பாஸ்டாக இருந்திருக்காரு ஆறுமுகம். அவருக்கு ஈடு கொடுத்து இங்கே பாஸ்டாக வர முடியல சைக்கரால். 5 பாலுக்கு 8. செகண்ட் அவுட். உடம்புல பட்டு விக்கெட்டாக மாற்றிட்டாருங்க இங்கே. மேட்ச் ஒன் முல்லை நகர். ஸோ குருசிலான சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி மேட்ச் அப்படியே மாற்றி விட்டாங்கன்னு சொல்லலாம். தப்பு பண்ணிட்டாரு ஸ்ட்ரைக்கர் இந்த இடத்துல. உள்ள இன்னும் பார்த்துருந்துருக்கலாம். ஸோ நல்ல கீப்பிங், 2 பிரில்லியண்டான மூவ் ஸோ பண்ணியிருந்தாரு இதுக்கு முன்னாடியே. ஸோ மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் போலவே இந்த மேட்ச்லையும் கேம் சேஞ்சராக இருந்திருக்காரு சுரேஷ். அந்த ஒரு ஓவரில் 5 விக்கெட் அப்படியே மேட்சை மாற்றிடுச்சுன்னு சொல்லலாம். ப்ரெஷருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆல் லக். ஒரு பக்கம் அம்மன்பேட்டை.